ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று காலையிலேயே மாவை நல்லா புளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணியை போல் மாவை நல்லா காய்ச்சிட்டேன். அடுப்பில் வச்சுட்டு காய்ச்சி நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் அதில் வெறும் வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு 2 கிளாஸ் குடித்தோம். கூழ் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் இருக்கோம், ரொம்ப வெக்கையாக இருக்கும், அதாவது வேர்க்குரு வரும், அம்மை கூட போடும். இந்த சீசனில் அம்மைன்ட்டு நிறையா வரும். தெருவில் எங்கள் ஊர்லலாம் நிறைய பேருக்கு அம்மை போட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு வந்தால் அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு தான் அது போகும். அதனால் நம்ம கூழை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே கூழ் ரெடி பண்ணியிருந்தோம். அதை தான் காலையில் குடித்தோம். அதில் கொஞ்சமாக மோரும் கலந்துக்கலாம். மோர் கலக்கிறதால புளிப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. முக்கியமாக ஆடி மாதத்துலன்னு பார்த்திங்கன்னா கோயில் விசேஷத்தில் முக்கியமாக கூழ் ஊற்றி நிறையா சாக வைப்பாங்க. அது எதுக்குன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சி தர்ற பொருளாக இருக்குது. அதனால் நம்ம கேழ்வரகு அடை, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு சேர்த்து அடை சுடுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதனால் கேவரும் முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதே போல் வெயில் காலத்தில் அம்மை நோயெலாம் எங்கேன்னு இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் சுத்தபத்தம் இல்லைன்னா அம்மை நோய் அதிகம் வரும்னுவாங்க. கிராமத்தில்னு பார்த்திங்கன்னா அம்மை நோயை மாரியம்மா அம்மா வந்திருக்காங்க, இந்த மாதிரி தெய்வ பக்தியோடு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க வீடு வாசல்லாம் சுத்தபத்தம் இல்லாமல் வச்சுருந்தா தான் அந்த அம்மை நோய் போகும்னுவாங்க. அது தவறு. வீடு வாசல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். நம்ம சாமி கும்பிடும்போது பூஜை அறையை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம அம்மை நோய் வந்துருந்துச்சுன்னா நம்ம சுற்றி உள்ள இடத்தையும் சரி நம்மளையும் சரி சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஆயா தாத்தா காலத்திலலாம் சாமை, வரகு, கேழ்வரகு, திணைன்ட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்ம இப்போ பர்கரு, பீட்சா அது இதுன்னு கண்ணா பின்னான்ட்டு எதையாச்சும் சாப்பிட்டு உடம்பை போட்டு நடக்க முடியாமல் திரியிறோம். தேங்க்யூ, பாய்.